தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் கேப்டன் அவர்கள் மனிதனாக இருந்த காலத்திலிருந்து நடிகரான பிறகு தலைவரானதற்கு பிறகும் எப்பொழுதுமே அனைத்து ஜாதிகளையும் மதிக்கக்கூடிய தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கழகமாக உருவாக்கியவர் நமது கேப்டன். ஒரு நாடு எப்படி இருக்கணும், இங்க மக்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு அந்த இலக்கணத்தை உருவாக்கியவர் நமது கேப்டன் அவர்கள் என்றால் அந்த வார்த்தை மிக இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவா அவங்க அழைப்பாங்க, தலைவர்கள் போய் பங்கேற்பாங்க. இஃப்தார் நோன்பு விருதா அவங்க கழகத்தினர் அழைப்பாங்க, தலைவர்கள் போய் பங்கேற்பாங்க. ஆனால் அதிலேயும் கேப்டன் அவர்கள் அது கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தாலும் சரி, இஃப்தார் நோன்பு விழாவாக இருந்தாலும் சரி, பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி, அனைவரையும் தலைமை கழகத்திற்கு அழைத்து அந்த பெருமையை அவர்களுக்கு சேர்த்து கொடுத்தவர் தலைவர் கேப்டன் அவர்கள். கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி மூணையுமே சமமாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் எப்படி எங்களுக்கு வழி நடத்தி அந்த பாதையை அமைத்து கொடுத்தாரோ அந்த பாதையில் இன்றளவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த யுகம் இருக்கும் வரை பயணிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள வேண்டியது ஒற்றுமை, அன்பு, பாசம், கருணை, உதவும் குணம். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையானது. இங்க ஜாதிகளோ மதங்களோ இனங்களோ மொழிகளோ எல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இங்க ரெண்டே ஜாதி தான், ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண்கள் ஜாதி. வேற எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை. நாம் விடுகிற மூச்சு காற்றில எந்த ஜாதி மதம் இல்லை என்று சொல்லவர் கேப்டன் அவர்கள். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் எப்பயுமே. ஏன் அப்படின்னா, நான் இப்ப சுதீஷ் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்த காலத்துல இருந்து, சுதீஷ் ஆக்சிலியம் காலேஜ் சொல்றாரு, என்னுடைய ப்ரீகேஜி நான் ஆரம்பிச்சதே, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஆரம்பிச்சதே ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ல இருந்து தான் என்னுடைய கல்வி பயணமே ஆரம்பிச்சது. தொடங்கியதும் கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷன். அந்த கல்லூரி பருவத்தில் ஆக்சிலியம் காலேஜில் என்னுடைய கல்வியை முடித்ததும் கிறிஸ்டியானிட்டி தான். ஒழுக்கம், நேர்மை, உண்மை என்பதை எனக்கு பயிற்று கொடுத்தது அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. கேப்டன் அவர்களுமே படித்த காலத்துல டி பிரிட்டோ ஹை ஸ்கூல் தேவக்கோட்டையில இருக்கு. இன்றளவும் அங்க கேப்டன் கூட படிச்சவங்க, அங்க ஆசிரியர்களாக இருப்பவர்கள், அதுல இங்க அவருடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் உட்பட எல்லாருமே தெரியும் கேப்டன் கிறிஸ்டியானிட்டியில எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார். அதே போலதான் இஸ்லாம்லயும் கேப்டன் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். கேப்டனுடைய நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள். அதனால நமக்குள்ள இங்க எந்த ஜாதி மதம் இல்லை என்பதில் தேமுதிக உறுதியா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்பவுமே மனசுல தோணும், அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேப்டன் பிறந்தது ஆகஸ்ட் 25, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது டிசம்பர் 25. அந்த 25 என்ற அந்த எழுத்து எப்பொழுதுமே நான் பார்த்திருக்கேன், கருணை மிக்கது, அன்பானது, அனைவரையும் சமமாக வழி நடத்தக்கூடியது, அதே போல கருணையின் உருவமாக வாழ்ந்தது. அதுதான் ஜீசஸ் மாதிரி நம்ம கேப்டனும் தன்னால் முடிந்ததை மக்களுக்கு உதவி செய்து ஒரு இலக்கணமா உதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்கார். இன்னைக்கு டிசம்பர்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த மந்த்ல தான் நம்ம கேப்டன் நம்ம விட்டு போயிருக்காருன்னா உண்மையிலேயே என் மனசு ரொம்ப வலிக்குது. இதே இடத்துல நம்ம தலைவர் அமர்ந்து எத்தனையோ விழாக்கள் கிறிஸ்டியன் அதாவது சர்ச் நம்ம போயிருக்காரு. இப்ப நீங்க நினைக்கலாம் தலைவர் பிறந்த நாள் அப்போ நடிகரா இருந்த போதே அவருடைய பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோயிலுக்கும் போவாரு, சர்ச்சுக்கும் போவாரு, அதே போல தர்காவுக்கும் போய் எல்லா கடவுளையும் நம்ம கேப்டன் சமமாக வழிபட்டவர் என்பது இந்த உலகுக்கு தெரிந்த ஒரு விஷயம்.
அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்ச பிறகு தலைமை கழகத்துல அனைவரோடும் தலைவர் பங்கேற்று அந்த அன்பை பரிமாறிய அந்த நாட்கள் என் கண் முன்னாடி வருது. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கிறிஸ்டியானிட்டியில அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது ஒரு 2 வார்த்தை, எல்லாரிடையும் அன்பா இருங்க, பாசத்தோடு இருங்க, கருணையோடு இருங்க, நம்மால முடிந்த உதவியை அடுத்தவருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யுங்கள், அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் கட்டாயம் வழி நடத்தணும் என்பதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுதான் கேப்டனும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. எனவே அந்த நல் போதனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வழியிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்திருக்கும் எல்லாருக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக, கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துகள். வர இருக்கின்ற 2026 புத்தாண்டு தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலமாக, மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி அமைந்து அது மக்கள் ஆட்சியாக மலர வேண்டும் என்று இந்த நாளிலே நிச்சயம் தலைவர் ஆசீர்வாதத்தோட அந்த வாழ்த்து நிறைவேற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே. இதைதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு, நம்ம கேப்டன் சொன்னாரு. எனவே இந்த நாள் ஒரு புனிதமான நாள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.